மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் அடிக்கடி படலையே? இல்லை அத்தை, பரவாயில்ல. மாப்பிள்ள வெளியே கிளம்பும் போது தடிக்கினா அபசகணும்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்களேன். வேண்டாத்தே, பரவாயில்ல. அம்மா, நாம ஈஸ்வர் சாரை பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போகிறேன். நீ தனியாக வீட்டுக்கு போயிடுவியாம்மா? எனக்கு என்னடா, நீ ஆட்டோ பிடிச்சி கொடுத்தா நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஆட்டோ இந்த ஆட்டோலேயே போயிட்டேன். ஏங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ணுறப்பா. இந்த ஆட்டோலேயே போயிடுமா. மனோ, எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. என்னம்மா? அவர் யாரோ எவரோ அவர் பிள்ளைய பத்தி அவர்கிட்டயே சொன்னா அவர் எப்படி எடுத்துக்குவாரோ என்னமோ. மா, ஈஸ்வர் சாரை பற்றி உனக்கு தெரியாது. எது நியாயம் படுதோ அவர் அதை மட்டும்தான் பண்ணுவார். அதுக்காக பெத்த பிள்ளைய மூணாவது மனுஷங்க கிட்ட விட்டு கொடுத்துடுவாரா? மா, அந்த ஆதி பண்ணது நியாயமா அநியாயமா? அக்கிரமண்டா. அதை பொறுத்துக்க முடியாதனால தானே அவரை பார்க்கறதுக்கு உங்கூட வரேன். அந்த அக்கிரமத்தை ஈஸ்வரன் சார் நிச்சயமா தட்டி கேட்பார். மா, நான் ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன்ல, அப்போ அவங்க வீட்டில் எல்லாரும் என்னோட டிரைவர் தானேன்னு மோசமாக நடத்துவாங்க. ஆனால் ஈஸ்வர் சார் மட்டும்தான் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்குவார். என் மேலே அவருக்கு ஒரு தனி பாசம் இருக்குமா. அது மட்டும் இல்லைம்மா, நம்ம அபிகா மேலேயும் அவருக்கு ரொம்ப பாசம். அவரோட மகன் அபியக்காக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது அவனை நிச்சயமா சும்மா விட மாட்டாரு. நிஜமா அவ சொல்ற? ஆமாம்மா, பின்ன நாம அவரை பார்த்து பேசுறதால அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதான் என் பயம். ஆட போமா, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டில் நான், ஆர்த்தி, அபியக்கா, ஆனந்தி எல்லாருமே அவரை பார்த்து பேசியிருக்கோம். நீ மட்டும்தான் அவர் இன்னும் பார்க்கல. என்னமோ சந்தர்ப்பம் அப்படி ஆயிடுது. அன்னைக்கு நான் ரோட்ல மயங்கி விழுந்தப்போ அவர் தான் காப்பாத்தினாரு. அப்ப கூட அவர் முகத்தை பார்க்காம போயிட்டேன். நீ மட்டும் அவரை ஒரு தடவை பார்த்து பேசுறேன், அவரை பத்தி உனக்கே நல்லா புரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிப்பா. அம்மா, இதாம்மா ஈஸ்வர் சார் ஆஃபீஸ். வாமா, மேலதான் இருப்பாரு. வா. சொல்லுங்க. ஓகே, ஆமா இருக்கு. மேடம், ஈஸ்வர் சாரை பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்க. இல்ல, அவர் வர கொஞ்ச நேரம் ஆகும். சரி, நான் கட்டாயமா செஞ்சு தரேங்க. என்ன நம்புங்க. அதுதான் சொன்னேன்ல, என்ன நம்பினவங்கள நான் கைவிட்டதே கிடையாது. ஏண்டா, நாம இப்படி இங்க வந்து பேசுறத அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு இல்ல? அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாருமா. அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது. நாம என்ன இல்லாதும் பொல்லாதையும் அவர்கிட்ட போய் சொல்ல போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓகே, சரி.
நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன். சரி, சார். திரும்பி வரதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஓகே, ஆகும். சார். யாராவது வந்தாங்கன்னா ஈவினிங் வந்து பார்க்க சொல்லு. ஓகே? ஓகே சார். எஸ் சார். இந்த பாரு, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்க. ஓகே சார். என்னை தேடி யாரா இருந்தாலும் யாரு வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லு. ஓகே? ஓகே சார். யாரையும் உள்ள அலோ பண்ணக்கூடாது. சரியா? ஓகே சார். ஓகே. சொல்லுங்க சார். மேடம், என் பேரு மனோகர். நான் ஈஸ்வர் சாரை பார்க்கணும். என் பேர் சொன்னாலே அவருக்கு தெரியும். சாரி சார், அவர் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு. அவரை இப்ப பார்க்க முடியாது. நான் வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கட்டுமா? சாரி சார், அவர் வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு தெரியாது. நீங்க வெயிட் பண்ணாலும் வேஸ்ட். சரி. சரிம்மா, நீ போ, நான் அப்புறம் வரேன். அம்மா, நான் வரணும்னு அவசியம் இல்லைல்லம்மா. போயிடுவேல்ல? போயிடுவேன், சரி, போயிடுவேன். மெதுவா போங்க. தம்பி, சாமிக்கு பூ வாங்கணும். அந்த பூக்கடை கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்க. சரிம்மா. ஐயோ, பர்ஸ் மறந்துட்டே போல இருக்குப்பா. மறுபடியும் அந்த ஆபீஸ் கிட்ட போனோம். கொஞ்சம் திருப்பிரியா? போலாமா? வண்டி திருப்பு. நல்ல வேலைம்மா, கொஞ்சம் தூரத்துல சொன்னீங்க. கவலைப்படாதீங்க, பரிசு கிடைச்சிடும். கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேன். சரிம்மா.
எஸ் மேடம். நான் உட்கார்ந்த இடத்துல பர்ஸ் விட்டுட்டேன். போய் எடுத்துக்கங்க. ம். ஹலோ மிஸ்டர் ஈஸ்வர். ஹலோ. உங்க பையன் ஆதி எப்படி இருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ. கற்பகம், இருமா. கற்பகம், வண்டி எடு. என்னம்மா பர்ஸ் கிடைச்சதா? வண்டி எடுப்பா. இருமா. கற்பகம், இருமா. அடி பைத்தியக்காரி, இப்படி இருக்க முடியாது, இருக்க கூடாது. லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், பெருசா செய்யணும், பெரிய லெவல்ல வரணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் நான் பாம்பே போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பாம்பே போறீங்களா? அவ்வளவு தூரம் போய் என்னங்க பண்ண போறீங்க? என்னடி நீ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருக்காரு, அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அங்க போய் ஏதாவது பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும். மும்பையில இன்னொரு கல்யாணம் பண்ண விஷயத்த எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களை நம்பிதாங்க 4 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? வாய மூடு. வாய மூடுன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? இந்த பாரு, இத்தனை நாளா நான் மாசம் மாசம் துட்டு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேனே, அது எப்படி வருது? அவளை கெட்டிக்கிட்டேன், அதனால வருது. சுத்த 10ஆம் பசங்க தரமா இருக்கேடி. வாழ்க்கையில முன்னேறணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்தாண்டி ஆகணும். இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? புருஷனை எப்படி இங்க விட்டு கொடுக்கறது? காசுக்காக நீங்க என்ன விட்டு கொடுப்பீங்களா? பாம்பேக்கு போனேன்ல, ஒரே வருஷத்துல கல்யாணம் ஆகி இது போல 3 குழந்தைங்க இருக்குடியாங்க. விட சொல்றா. அப்பா பம்பாய் போன புதுசுலயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா ஆமா ஆமா. இனி எந்த பிள்ளைக்கும் நீங்க வச்ச பேர் இருக்காது, இருக்காது. மாத்திடுவேன், மாத்திடுறேன். அப்போ இதெல்லாம் என் குழந்தை இல்லைன்னு சொல்ற? இல்லைங்க, வேற பொண்டாட்டி வேற குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்க உங்களுக்கு எதுக்கு? இனிமே இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டும்தான்.
அப்பா கிடையாது, இது கற்பகம் குழந்தைங்க. சரி, உன் இஷ்டப்படியே கிடந்து நாசமா போ. அக்கா அக்கா, ஆதியோட அப்பா பார்க்க போனியே, பாத்தியாக்கா? பார்த்து பேசுனியாக்கா? ஆதி அப்பா பார்த்து பேசுனியான்னு கேட்டாக்கா? இல்ல. என்னக்கா இவ்வளவு தூரம் எடுத்தேறி போய் பேசாமையா வந்த? நான் அவரை பார்க்கவே இல்லடா. சரி, வெயில் போயிட்டு வந்திருக்கு, கிருகிருப்பா இருக்கும், உட்காரு, காபி கொண்டாறேன். வாக்கா உட்காரு. ஏக்கா, காதை நடச்சு போச்சா? போன் அடிக்குது இல்லக்கா? ஹலோ கற்பகம், நான் தான் ஈஸ்வர் பேசுறேன். கற்பகம், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். யாருக்கா போன்ல? கற்பகம், கற்பகம். யாரோ முகம் தெரியாத மனுஷன்.